நடிகர் அஜித் இன்னைக்கு இருந்து அஜித் குமார் ரேசிங் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலமா உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அத்தனை ரசிகர்களும் இந்த யூடியூப் சேனல் மூலமா லைவா நடக்கக்கூடிய கார் ரேஸ் மற்றும் கார் ரேஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை தகவல்களும் நீங்க பார்த்துக்கலாம். ஏன் என்ன பார்க்கறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி நாடு விட்டு நாடுனா வரீங்க? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா துபாயில வந்து கார் ரேஸ் நடந்துச்சு. துபாயில் உள்ள மக்கள் சரி நம்ம இந்தியாவிலேருந்து அவ்வளோ செலவு பண்ணி அங்கே போய் ஒரு அஜித் குமார் நடிகன் அவருக்காக வந்து இவ்வளோ ஆடியன்ஸாக பிரமிக்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு செலவு பண்ணி போய் பார்த்தாங்க இல்லையா? இப்போ மிசானோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் கார் ரேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து கண்டம் போயிடுச்சு இல்லையா? இப்போ திரும்ப செலவு பண்ணி போறாங்க, ரொம்ப பேர் முயற்சி பண்றாங்க. அதனால வந்து பணம் செலவு பண்ணி இந்த அளவுக்கு நீங்க என்னை தேடி வராதீங்க. அஜித் குமார் ரேசிங் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. அன்னன்னைக்கு உள்ள தட் மீன்ஸ் லைவா நடக்கக்கூடிய கார் ரேஸ் எல்லாமே நீங்க உட்காந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தகவல்கள் கார் ரேஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை அப்டேட்ஸ் நான் அது மூலமாக கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஒரு மனுஷன் வந்து தான் ரசிகர்கள் மேலே எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பாசம், அன்பு, லவ் வச்சிருந்தா இந்த அளவுக்கு செயல்படுவாருங்கிறது இது ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஐபிசிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக தான் கார் ரேஸ்லாம் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் எல்லாம் அது நிறைய விளம்பரம் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த செய்தியை நான் படித்தோன்னு போய் அஜித் குமார் ரேசிங்கிற ஒரு யூடியூப் சேனல் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். அது எந்த வித விளம்பரங்கள் வரல. நீட்டாக வந்து கார் ரேஸ் எல்லாம் நடக்குது. அதை பற்றி நல்லா அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் இனிமேல் வந்து ஒவ்வொரு அஜித் ரசிகராக இருந்தாலும் சரி, இல்லை கார் ரேஸ் பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் போய் பார்க்கணுன்னா லைவாக கார் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, போய் அதில் போய் பார்க்கலாம். அஜித் குமார் ரேசிங் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் ஒரு தகவலுடன்